ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த நிலம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் நடக்குதுன்னா பாண்டியன் வந்து சக்திவேலும் முத்துவேலும் பேசின பேச்சுக்கு அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுப்பாரு. ராஜியும் கூட சேர்ந்து அவங்கள நல்லா திட்டி விட்டுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி சக்திவேலுக்கும் கோமதிக்கு இடையில சின்னதா ஒரு வாக்குவாதம் வரும். அதுல கோமதி பேச்சு வாக்குல சொல்றாங்க, சும்மா என் குடும்பத்தை ஏன் பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க? இங்கப்பா நான் நல்லவளா இருக்கும், அமைதியா இருக்கேன். இந்நேரம் வேற ஒரு தங்கச்சியா இருந்தா அவங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டி இருப்பா, சொத்துல பங்கு கேட்டு வந்து சண்டை போட்டுருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னு சக்திவேலுக்கு ஷாக் ஆகுது. என்ன சொத்துல பங்கு கேட்பியா? அந்த நினப்பு வேற உனக்கு இருக்கான்றாரு. அதுக்கு கோமதியும், ஆமா அந்த சொத்துல பாத்தி எங்க அப்பா சம்பாதிச்சது தானே, இதுல எனக்கு ஒரு உரிமை இருக்கு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த கண்டிப்பா சொத்துல பங்கு கேட்பேன்ற மாதிரி மிரட்டுறாங்க. சக்திவேலுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இதுக்கப்புறம் நடக்கும்னா ஒன்னு சக்திவேல் வந்து இந்த விஷயத்த முத்துவேல்கிட்ட சொல்லி புலம்புவாரு. ஆனா இந்த கோமதி இப்பெல்லாம் பேசுறான்னு சொல்லி புலம்புவாரு. இல்லைன்னா வழக்கம் போல குமாருக்கு விசவசி ஏற்றி விட்டுட்டு இருப்பாரு. குமார், அந்த கோமதி ஏன்ட்டே வந்து சொத்துல பங்கு கேட்பேன்னு சொல்றாடா, ஏதோ ரொம்ப தப்பா இருக்கு. அந்த பாண்டியன் குடும்பமே சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. நம்ம சொத்தெல்லாம் வேற பிரிக்காம இருக்கு, நம்ம பெரிய சிக்கல்ல மாட்டிப்போம். இதுக்கெல்லாம் ஒரே வழி நீ அந்த பாண்டிய மகளை கல்யாணம் பண்றது. அவளை நீ கல்யாணம் பண்ணாதான் அந்த குடும்பத்தோட ஆட்டத்தை அடக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுவாரு. இதை தவிர வேற என்ன நடக்கலாம்னா, தங்கமேல் வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்கல்ல, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டர் கூட தங்கமேல்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருப்பாரு. அது தங்கமேலுக்கு ஒரு பெரிய சிக்கலா அமையலாம். அவங்க தங்கமேல் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க அம்மா கூட சேர்ந்து ஃபேக்கா டிகிரி சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசியாக பாண்டியனுக்கு வந்து ஒரு உண்மை தெரிய வரலாம். அது என்னன்னா, ராஜியோட நகையை கண்ணன்றவர் தான் திருநன்ற உண்மை தெரிய வரலாம். ஆமாங்க, அந்த ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாங்கல்ல, அவங்க பாண்டியனை யதார்த்தமா பார்த்து ராஜியும் கதிரும் கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பத்தியும் அதுக்கப்புறம் கண்ணன் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதை பத்தியும் சொல்லுவாங்க. அதை கேட்ட பாண்டியன் வந்து கண்டிப்பா ராஜி கதிரை கூப்பிட்டு விசாரிப்பாரு. ஏன் இத்தனை நாள் அந்த உண்மையை சொல்லலன்னு கேட்பாரு. இது சம்பந்தமா ராஜி கதிரோட கல்யாணத்துல நடந்த விஷயங்களும் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இந்த மாதிரி சீன்ஸ் தாங்க அடுத்த வாரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.